அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு, கூமாப்பட்டி, காஞ்சாபுரம், தம்பிப்பட்டி, கோட்டையூர், மகாராஜபுரம், பிளவக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் 4வது நாளாக கனமழை பெய்தது. கூமாப்பட்டியில் வீடுகளை சுற்றி மழைநீர் குளம் போல தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதேபோல சாத்தூர் நகர் மற்றும் வெங்கடாச்சலபுரம், இருக்கன்குடி, சத்திரப்பட்டி, சடையம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. திருச்சி மாவட்டம் துறையூர், கண்ணனூர், பகலவாடி, காளிப்பட்டி, உப்பிலியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மின்னல் இடியோடு கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், நரசிங்கபுரம், தென்னங்குடி பாளையம், ராமநாயக்கன் பாளையம், அம்மம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மேலும் மேட்டூர், கொளத்தூர், மேச்சேரி, நங்கவள்ளி, ஜலகண்டாபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. திருவண்ணாமலை, ஆடையூர், அத்தியந்தல், நல்லவன்பாளையம், எடப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மின்னல் இடியோடு பலத்த மழை பெய்தது. ஈரோட்டில் சுமார் 1.5 மணி நேரம் கனமழை பெய்த நிலையில் கழிவுநீர் வடிகால்களில் ஏற்பட்ட அடைப்பால் சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வேலை முடிந்து வீடு திரும்பும் தொழிலாளிகள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகினர். மேலும் தீபாவளியை முன்னிட்டு சாலையோரம் கடைகள் அமைத்திருந்த வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர். இதேபோன்று கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மொடச்சூர், குள்ளம்பாளையம், கூகலூர், கள்ளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கி நின்றதால் குளம் போல் காட்சியளித்தது. திருவண்ணாமலையில் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. இதனால் மத்திய பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கி நின்றது. இதன் காரணமாக பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகள் மிகவும் அவதியடைந்தனர். மீண்டும் இதுபோன்று நிகழாமல் தடுக்க கழிவுநீர் வடிகால்களின் அடைப்பை சரி செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழக ஆந்திர எல்லைப் பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பேரணாம்பட்டு, அரவட்லா, கொத்தூர், பாஸ்மார்பெண்டா உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. எனவே அரசு அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் பொது சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி கர்ப்பிணிகள், முதியோர், நீரிழிவு நோயாளிகள் ஆகியோர் முன்கூட்டியே மருத்துவமனைக்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சரியான நேரத்தில் பணிக்கு வர வேண்டும் என்றும் தவறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் எச்சரித்துள்ளார். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.